வணக்கம் தினமலர் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ரெட் நோட்டீஸ். ராவ்சனோட டைரக்ஷன் இந்த படம் ரெடியாக இருக்குது. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஈஜிப்டில் ஒரு மிக முக்கியமான 3 முட்டைகள் இருக்குது. அந்த 2 முட்டை எல்லாருக்குமே தெரியும் எங்கெங்கே இருக்குதுன்னு. ஒரு முட்டை மியூசியமில் இருக்குது, இன்னொரு முட்டை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேங்ஸ்டர் வந்து அவன் ஏலத்தில் காசு கொடுத்து வாங்கி வச்சுக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு இடத்துல அந்த 3வது முட்டைன்னு சொல்கிறது தெரியும். அந்த 3வது முட்டை இப்போ வரைக்குமே யாருக்கு எங்கே இருக்குது அப்படின்றது தெரியல. அது யாருக்கு மட்டும் தெரியும்னு பார்த்தீங்கன்னா, ரேயானுக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கு அந்த முட்டை எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மற்ற யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. அதை திருடுறதுக்காக ரேயான், அது மட்டும் இல்லாமல் கல்காடோ, நம்மளுடைய ராக் 3 பேரும் எப்படி அந்த கதைக்குள்ளே வராங்க, அதுக்கு அடுத்தபடியாக அந்த ஒரு 3 முட்டையை கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையா, இந்த 3 முட்டையை கண்டுபிடிக்கிறதுக்கு காரணங்கள் என்ன, அதுக்கு நடுவில் என்ன முறையான பிரச்சனைகள்லாம் வருது, கடைசியில் இந்த படத்தில் என்ன நடக்குது, அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட அப்படின்றதா இந்த படத்தோடைய கதையாக இருக்குது. இந்த படத்தோடைய பாசிட்டிவ்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஸ்க்ரீன் பிளே ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்டோரி தாங்க. ஆக்சுவலாக ஒரு விஷயத்தை திருடுறாங்க, அந்த திருடுற விஷயத்தை எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக காட்டணும் அப்படின்றது ஸ்க்ரீன் பிளே மூலிமா ஒரு 3 டிஃப்ரெண்ட் கேரக்டர். ஒரு பக்கம் ரேயான் நம்ம இதுக்கு முன்னாடியே இப்போ தான் நம்மளுடைய ஃப்ரீ காய் அப்படின்ற ஒரு படத்தில் பார்த்துருந்தோம். இந்த ப்ளூ ஷர்ட் மேனாக சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். அதே மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இதுலேயும் பண்ணியிருக்காரு. அவர் வர சீக்வன்ஸ்லாம் நான் தமிழ் டப்பிங்கில் பார்த்தேன். அதனால் பயங்கர என்ஜாயபுளாக தமிழ் டப்பிங்கில் ஏகப்பட்ட கவுண்டர்ஸு காமெடிஸ்லாம் போட்டு ஒரு முழுக்க வயிறு குழுங்க சிரிக்க வச்சுட்டு இருந்தாங்க. அதே மாதிரி ராக் வர சீக்வன்ஸில் அவங்க எல்லாருக்குமே தெரியும். கண்டிப்பாக ஒரு ஆக்ஷன் பிளாக் அப்படின்னு வரும்போது எல்லாத்தையும் அடிச்சு துவம்சம் பண்ணி ஸ்டண்ட்டெல்லாம் தெறிக்க விடுறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல ஒரு மாஸ் சீக்வன்ஸ் வரப்போதுன்னு அப்படி எதிர்பார்த்து உட்காந்துட்டு இருப்போம். அந்த மாஸ் சீக்வன்ஸ் ஆரம்பிக்கும் போது மாச ஆரம்பிச்சு டப்புன்னு டம்மி ஆகுவாங்க. அதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. அதே மாதிரி ஒரு படம் ஒரு ஹிஸ்டாரிக்கலாக கிளம்புது. அதை பார்த்தீங்கன்னா ஒரு ஈஜிப்டில் இருக்க அந்த 3 முட்டையை பற்றி சொல்கிறாங்க அப்படின்ற பொழுது அந்த ஹிஸ்டாரிக்கலாக இந்த கதைக்குள்ளே என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ப்ராப்பராக இருக்கணும், உண்மையிலேயே ஹிஸ்ட்ரியில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு அதை நோட் பண்ணி, ஏன்னா இது என்ன தான் ஃபேண்டசி ஃபிலிம், நம்ம என்ன மாதிரியான அந்த ஃபேண்டசியான விஷயங்கள் எதை வேணால் க்ரியேட் பண்ணலாம், இருந்தாலும் அந்த ரியாலிட்டியே இருக்க விஷயங்கள் கூட நம்ம ஒரு கதை சொன்னோன்னு வச்சுக்கோங்க, அது இன்னும் பயங்கர சுவாரஸ்யமாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதனால இந்த படத்துடைய ஸ்க்ரீன் பிளே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த மாதிரி ரியாலிட்டியே இருக்கிற விஷயங்களை வச்சு இவங்களால எந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக ஒரு படத்தை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக பெஸ்ட்டாக ஒரு படத்தை பண்ணியிருக்கான் அப்படின்றது சந்தேகமே கிடையாது. மார்க்கஸோடைய சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், மைக்கிளோட எடிட்டராக இருக்கட்டும், ஸ்டீவரோட மியூசிக்காக இருக்கட்டும், எல்லாமே அட்டகாசம் தான். முக்கியமாக ஸ்டன்ட்ஸு, கிராஃபிக்ஸ்ன்னு சொல்லிட்டு முழுக்க ஒரு 2.5 மணி நேரம் அந்த படத்தை பார்க்க ஆரம்பிச்சிங்க நீங்கள் ஃபோன்லேயோ இல்லை டிவிலையோ அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து படத்தை பார்த்துட்டே இருப்பீங்க. அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவே இந்த படம் கொண்டு போயிட்டே இருக்குது அப்படின்றதுலையும் சந்தேகமே கிடையாது. பட் எனக்கு இந்த படத்தோடைய நெகட்டிவாக என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் தோணுச்சு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, கடைசியில் ஒரு மேட்ரு ட்விஸ்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ராக் யார் அப்படின்றது அதை லைட்டாக என்னால் கெஸ் பண்ண முடிஞ்சது. ஓகே, இப்படி தான் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சின்ன இடங்களில் நிறைய ப்ரெடிக்டபிளான மூமெண்ட்ஸ் இருந்தது. அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே இந்த மாதிரியான மிகப்பெரிய திருடர்கள்லாம் ஒரு ஜெயிலில் அடைச்சி வச்சுருவாங்க. அந்த ஜெயிலேருந்து எப்படி தப்பிக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை பயங்கர சுவாரஸ்யமாக காட்டுவாங்க. அந்த சுவாரஸ்யத்தில் எந்த விதமான மிஸ்டேக்கும் இல்லை. ஆனால் என்னன்னா எப்படினாலும் தப்பிச்சு போயிடுவாங்கன்றது நம்ம மைண்டுக்குள்ளே சப்கான்ஷியஸாக சொல்லிக்கிட்டே இருக்கனால அந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் லைட்டாக கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகுதோ அப்படின்ற ஒரு ஃபீலும் எனக்குள்ளே இருந்தது. அதே மாதிரி நிறைய இடங்கள் என்ன பண்ணியிருந்தாங்க, அந்த க்ரீன் மேட்டில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு சில இடங்கள்ல அப்பட்டமாக தெரிஞ்சுது அது க்ரீன் மேட் அப்படின்றது. அது கொஞ்சம் அந்த என்னதான் ஓடிடியில் இறங்குது படம்னாலும் இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக ஒர்க் பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்ற ஒரு ஃபீல் தான், வேறு எதுவுமே கிடையாது. ஓவராலாக உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு க்ரைம் த்ரில்லர் மாதிரி, அது மட்டும் இல்லாமல் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் மாதிரி, இல்லை ஒரு ஹைஸ்ட் த்ரில்லர் மாதிரியான ஒரு படங்கள் பார்க்கணும், நீங்கள் உங்களுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும், அது மட்டும் இல்லாமல் ஒரு சூப்பரான ஒரு கதையும் இதுக்குள்ளே வச்சு நமக்கு தெரியாத இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர்ஸ்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு படம் பார்க்கணும்னு ஆசை இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கலாம். அதில் சந்தேகமே கிடையாது. நீங்கள் இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பிடிச்சிருந்து அப்படின்றத கீழே இருக்க காமெண்ட் செக்ஷனோட ஷேர் பண்ணிக்கோங்க. எனக்கு எந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்து பார்த்தீங்கன்னா, கடைசியில் நம்மளுடைய ஹிட்லரை பற்றி ஒரு விஷயம் ரிவீல் பண்ணுவாங்க. அந்த விஷயம்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி பிரமிச்சு போய் பிரம்மாண்டமாக நின்றுட்டு இருந்தேன். உண்மையிலே அப்படி நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. பட் அது எந்தளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தெரிஞ்சது தான், அது என்ன அப்படின்றதையும் கீழே இருக்க காமெண்ட் செக்ஷனோட ஷேர் பண்ணிக்கோ. இதே மாதிரி சூப்பரான அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது டாடா பாய், நான் பிரவீன் KS. பாய்.